ஹலோ எஸ் நம்ம மிஸ் வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. என்னடா சிரிச்சுட்டே பேசுகிறேன் பார்க்குறீங்களா? எஸ், எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி தேவன் பண்ணான்னு வச்சுக்கலேன், அது வரைக்கும் சைலண்ட்டாக இருக்க அந்த கொத்தடிமைகளாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் புஸ்ஸுக்குன்னு அப்போ தான் வெளில வருவாங்க. அது வரைக்கும் எங்கடா போயிருந்தீங்கன்னு கேட்டேன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பல கொத்தடிமைகள் வந்து திமுக வேலை பார்த்துட்ருக்கு. அதில் என்னுடைய ஃபேவரட்டான ஒரு கொத்தடிமை ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, ரெண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா, மரத்தை சுற்றி டூயட் பாடுற ஜோடி கப்புள்ஸ். அவங்க வந்து ஜோடியாக தான் வீடியோ போடுவாங்க. அவங்க வந்து ஜோடி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வீடியோ வராது ஒழுங்காக. அந்த மாதிரி வந்து ஒரு இணை பிரியாத தம்பதிகளாக இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த எல்ஜிபிகிடிக்கு என்னமோ சொல்லுவாங்களே, அந்த ஒரு கேட்டகரியில் சேர்ந்த ஹோமோசெக்சுவல் பாய்ஸ் தான் அவங்களுக்கு நான் பேரே வச்சுருக்கேன். ஸோ அவங்க வந்து நம்ம வந்து தளபதி போயிட்டு வந்து கலாய்க்கிறாங்களாம். அவர் வந்து பல விஷயங்களை வந்து விளக்குறாங்களாமா. அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஏதாவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. எந்த ஒரு வளர்ச்சி திட்டத்தை எடுத்துக்கொண்டு வரும்போதும் 70% மக்கள் ஆதரிச்சாலும் 30% மக்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள். அதை தப்ப சொல்ல முடியாது, அது இயற்கை. நக்கல் முயறு பண்ணிட்டு வராமா, நக்கல் முயறி. ஏன்னா ஒரு திட்டம் வந்துச்சுன்னா 70% பேர் ஒத்துப்பாங்களாம், 30% பேர் நாட்டுன்னு வாங்கலாம். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தா வளர்ச்சி வருமா அப்படின்னாங்களாம். டேய், முதல்ல நீங்கள் வீடியோ போடுறத வளர்ச்சி ஆகுங்கடா. எப்போ பார்த்தாலும் ஒன்று கடிக்கிற இடத்துல மரத்து பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் டக்குன்னு அவசரத்துக்கு வந்தால் போய் காலை தூக்கிடலாம்னா? ஏன்டா பரதேசிங்களா? வளர்ச்சின்னு ஒன்று வந்தால் 70% பேர் ஒத்துக்கிட்டாங்க. எந்த கிராமத்தில் அந்த கிராமத்தில் 70% பேர் ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருந்தா அங்கே ஏன்டா போராட்டம் நடக்க போகுது? 910 நாள் தற்கூரி பரதேசிங்களா? சோத்தை திங்கிறீங்களா, பீய திங்கிறீங்களா? நான் தான் கேட்குறேன். சோத்தை திங்கிறீங்களா, பீய திங்கிறீங்களா? 70% கிராம மக்கள் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எவனாவது அங்கே வந்து அந்த திட்டம் வர வேண்டாம்னு சொல்லுவாங்களா? எந்த கூமுட்டையாக சொல்லுவாங்களா? அங்கே 13 கிராம மக்களும் வேண்டான்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த திட்டம் தேவையில்லைன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்கிற அந்த 30% இருக்காங்க பேர், யார் 30% தான் ஒத்துக்கலைன்னு சொன்னது? அது வேணா நீ ஏற்பாடு பண்ணி வச்ச ஆளுங்க 1-2 பேர் எவனா இருக்கலாமே ஒழிய, அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மக்கள் அந்த திட்டத்தை எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தட் மீன்ஸ் நீ சொன்னதுக்கு வயசு வருஷா 70% பேர் அங்கே வேணான்றாங்க. நீ சொன்ன 30% பேர் வேணும்னு நீ சொல்கிற. அது ஏன்னா உன் சிட்டியிலேருந்து உன்ன மாதிரி தற்கூறிங்க நீங்கள் சோத்துக்கு பதிலாக பிய திங்கிறனால உங்களுக்கு அது வேண்டாம். நாங்களாம் சோறு சாப்பிட்ற ஆளுங்க, எங்களுக்கு விவசாயம் வேணும். நீங்கள் வந்து ஆடு மாடு பேல்றதை நக்கிட்டு போகிறவங்க, அதனால உங்களுக்கு விவசாயத்தை பற்றி கவலை இல்லைன்னா எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நீ சொல்கிற மாதிரி இந்த 70% 30% கணக்கெலாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகிருந்தால் இந்த போராட்டமே நடந்திருக்காதுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத 200 கொத்தடிமைன்றதை நீ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே ப்ரூவ் பண்ணா கண்ணாடி போட்டால் காண்டாமல் இருக்கும். நான் ஒன்னே எங்க அண்ணன் விஜய் கேட்கிறேன். இப்ப எங்க அண்ணன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனாரு? பனையூர்ல இருந்து நீங்க வந்தீங்களே ஒரு ரோடு. அந்த ரோடு எல்லாம் வந்து எப்படி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னால இருந்து ரோடா இருந்துச்சா? அதுவும் விவசாய இடமா இருந்துச்சு. எல்லாமே ஒரு காலத்துல எப்படி இருந்திருக்கும்னா, ஒண்ணு விவசாய நிலமா இருந்திருக்கும், இல்ல எப்படின்னா இருந்திருக்கும். அங்கேயும் மக்கள்ன்றவங்க இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் அந்த இழப்பீடு கொடுத்தோ ஏதோ கொடுத்து ஒரு வகையில அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணி வாங்கிதான் இந்த ரோட போட்டு இருக்கோம். இப்ப நீங்க அங்கே நீங்க வந்தீங்களே, இந்த ரோடு எல்லாம் அப்படிதான் வந்துச்சு. தெரியுமே, வளர்ச்சின்னு உடனே வந்துருவீங்களே. இப்ப நீ போற ரோடு எப்படி வந்துச்சு, நீ இருக்கிற வீடு எப்படி வந்துச்சு, நீ இருக்கிற ஏரியா எப்படி வந்துச்சு, சென்னை எப்படி டெவலப் ஆச்சு. டேய், வளர்ச்சின்னு தாண்டா எல்லாத்தையும் அழிச்சிங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சுன்னு கேட்டி, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டா நீ செலக்ட் பண்ண செருப்பாலே அடிப்பேன் உங்களை. அறிவு மயிரமா கேள்வி மாதிரி கேட்காதீங்க. என்ன, அந்த குட்டை புண்ணை முதல்ல வளர வைடா. உன் பக்கத்தில் நிற்கிறான்ல அந்த குட்டை பரதேசி, அந்த பரதேசி உன்னால் வளர்ச்சி கொண்டு வர முடியல, அவனை அப்படியே வச்சிருக்க. முதல்ல அவனை வளர வை, அப்புறமா நீ நாட்டு வளர்ச்சி பற்றி பேசலாம். 500 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ராஜாக்கள் ஆண்ட காலம். அந்த காலத்தில் ராஜாக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் நடக்குது, அதுதான் நடந்துச்சு. அப்படின்ற ஒரு காரணத்தினால தானே இந்த ராஜா அப்படின்றது ஒரு ஆட்சியே. மன்னராட்சி வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு தானே வந்து மக்களாட்சின்னு சொல்லிட்டு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு கஷ்டப்பட்டு போராடி இவங்க வெள்ளைக்காரன்ட்டர்லேருந்து தான் சுதந்திரம் வாங்கி ஓட்டு போட்டு உங்களை அந்த சீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. எதுக்கு? எங்களுடைய வளர்ச்சி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீ செஞ்சு கொடு, உன் வசதி மயிருக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் வந்து வளர்ச்சியை ஏற்றுக்க முடியாது அப்படின்றதுக்கு. அப்படி நீ வளர்ச்சின்னு பண்ணியிருந்தீங்கன்னா எந்த ஒரு சேதாரமும் குறைவாக இருக்கிற மாதிரி பண்ணணும். நீ என்ன பண்ணேன்னா, எங்கெல்லாம் வந்து வயல் இருக்கோ அங்கெல்லாம் கொண்டு போயிட்டு நீ வளர்ச்சி திட்டத்தை வைக்கிற. அதுவும் இல்லாமல் நீ வளர்ச்சியை பற்றி நீ எல்லாம் பேசுகிறேன்னா பேசவே கூடாது. ஏன்னா நீ இது வரைக்கும் அந்த சென்னையை தாண்டி போய் தெரியாதா கபோதி. போய் வெளிநாட்டில் போய் பாருங்கள். நீங்கள் என்ன வளர்ச்சின்னு சொல்கிற? நீ இப்போ தான் அந்த ஏர்போர்ட்டு கட்டுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்க.
இந்த திட்டத்தை ஆரம்பிச்சது 1996. 1996லேருந்து 2024 வரைக்கும் ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கே உங்களால் முடியல. அதுக்கே ஒரு நிலத்தை கையகப்படுத்த முடியல. ஸோ இவ்வளோ வருஷமாக இந்த 25 வருஷமாக இப்போ வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த 90, 96 காலகட்டங்கள் எல்லாம் எவ்வளோ இடங்கள் வந்து காலியாக இருந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் அப்போ கட்டுறதுக்கு துப்பு கிடையாது. பரதேசி துப்பு கட்ட பரதேசிகளா. இப்போ வந்து இவங்க 25 வருஷமாக இந்த இடத்துல இவங்க வாழ்ந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு நிலம் நட்டுன்னு வாங்கி வச்சுருப்பாங்களாம். இவங்க வந்து நொட்டிக்கிட்டு போவாங்களாம் எல்லாத்தையும். இத்தினோண்டு சில்லற பைசா கொடுத்துக்கிட்டு. அப்படியே நீ கொடுத்தா கூட அந்த பைசா வச்சு அவன் எங்கே போய் விவசாயம் பண்ணுவான்டா? புறம்போக்கு. பார்த்துருப்பாங்க கம்பெனிகள்லாம். இப்ப சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு போறோம் நம்ம. அந்த ரோட்ல எப்படி அப்படியே இருந்துச்சா? ரோடாவே இருந்துச்சா? கிடையாது. எல்லாமே யார்கிட்ட இருந்துனா வாங்குறதோ வாங்கி தாங்க ஒவ்வொரு வளர்ச்சியை பண்ண முடியும். இன்னைக்கு பல இடத்துல ஒரு ஐடி தொழிற்சாலைகள் இருக்கு, ஃபேக்டரிஸ் இருக்கு. உங்களுக்கு தொழில் வளம் எல்லாம் ஜாஸ்தி ஆகுதுன்னா யார்கிட்ட இருந்தா லேண்ட வாங்கி தான் பண்ணுவாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்கள் குடும்பம் வாழுதுப்பா இதனால. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்ற, இந்த ரோடு இல்லைன்னா நீ வந்து இங்கே சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் போக முடியுமா? ஏன் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் தான் ரோடு போட்டிருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்கடா தற்கொலைகளா. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ரோடு போடுறது அது ஒரு வளர்ச்சி அப்படின்னா அவன் இன்டர்னலாக அவனுடைய சப்ளைஸை பெருக்கிறதுக்கு, அவனுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு, இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு, அங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. உதாரணத்துக்கு உன் வீட்டிலேருந்து அந்த கொட்டை பையன் வீட்டுக்கு போகிறதுக்கு, அந்த கொட்டை பையன் வீட்டிலேருந்து உன் வீட்டுக்கு போகிறதுக்கு. புரியுதா? உங்கள் 2 பேருடைய வாழ்வாதாரம் வேறு வேறு ஊரில் இருந்துச்சுன்னா நீங்கள் 2 பேரும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறதுக்கு. ஓகே, அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு தான் இந்த மாதிரி ரோடுகள்லாம் தேவையை ஒழிய வானூர்தி அப்படின்றது நீ டெய்லியும் போயிட்டு வர ஒரு டிரான்ஸ்போர்ட் கிடையாது. ரோடு அப்படின்றது அதில் கால்நடையாக பொறுத்த போக முடியும், சைக்கிளில் போக முடியும், பைக்கில் போக முடியும், பஸ்ஸில் போக முடியும், காரில் போக முடியும், லாரியில் போக முடியும், வேனில் போக முடியும், ஆட்டோவில் போக முடியும். இப்படி பல வகையில் போக முடியும். அந்த நெடு வழியிலையும் அவனுக்கு வந்து கடைகள் அது இதுன்னு வச்சு அவங்களுக்கு வியாபாரத்தை பெருக்கிக்கிறாங்க. ஸோ வாழ்வாதாரம் பெருகுது, மக்களுடைய வளர்ச்சி பெருகுது, மக்களுடைய வழித்தடத்தில் அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்யூனிகேஷன். இன்னும் அந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறது, காசுக்கு பதிலாக ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை வாங்குறது அப்படின்னும் போது இங்கேருந்து கொண்டு போய் பொருளை கொடுத்து அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கான தேவைக்கு தாண்டா ரோடு போட்டாங்க தற்கொலை பரதேசிகளா. அப்படி இல்லைன்னா என்ன மசுருக்கிற ரோடு போட போகிறாங்க? அவன் இடத்துலேயே அவனே வாழ்ந்து அவனே சாப்பிட்டு அவனே வாழ முடியும் அப்படின்னா எதுக்கு அவன் ரோடு போட போகிறான்? எதுக்கு இன்னொரு ஊரை தேடி போகிறான்? ஒரு ஊரில் கிடைக்காது, இது இன்னொரு ஊரில் கிடைக்குது அப்படின்றனால தான் அந்த ஊருக்குள்ளே, அதாவது ஒரு தமிழ்நாடு வந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஸோ இப்போ இந்தியா அப்படின்றது ஒரு கண்ட்ரி. அந்த நாட்டுக்குள்ளே அவன் எங்கே வேணால் போகலாம் வரலாம், அவனுடைய வர்த்தகத்தை பெருக்கிக்கலான்றதுக்கு உதாண்டா ரோடுலாம் போடுறாங்க. இந்த டைரெக்டாக ஃப்ளைட் வந்து இந்த ரோட்டில் இறங்க போதா மயிறு? ரோட்டில் இடம் இறங்குது மோயா, நல்லா வருது எனக்கு. உன் வீட்டுக்குள்ளே தான் வந்து இறங்க போகுது, ரோட்டில் வந்து இறங்குது. ஏர்போர்ட்டு கட்டுறீங்க, ஏர்போர்ட் எதுக்கு கட்டுறீங்க? ஏர்போர்ட் எதுக்கு கட்டுற? ஒரு ஏர்போர்ட்டு பயங்கர பிஸியாக இருக்குது, அங்கே லேண்ட் பண்ணுறதுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ பிஸியாக ஏர்போர்ட் இருக்குது. டெய்லி ஒரு நாளைக்கு 10 வாட்டி மதுரைக்கு நான் ஃப்ளைட் விட்றேன், திருச்சிக்கு 10 வாட்டி ஃப்ளைட் விட்றேன், அங்கே ஃப்ளைட் விட்றேன், இங்கே ஃப்ளைட் விட்றேன்னு விட்டால் பரவாயில்ல. நீ எங்கே ஃப்ளைட் விட்ற? திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஒருத்தன் வந்தானா வெளில வரதுக்கு 4 மணி நேரம் ஆகுதுன்னா நாதாரிகளா? போய் அதை பாருங்கடா. ஒரு இருக்கிற ஏர்போர்ட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளைட் வந்து போகும். பாதி பேர் திருச்சிக்கு வரமாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை? இதில் ஏர்போர்ட்டு கட்டி நீங்கள் ஏர்போர்ட்டு கட்டி அங்கே என்ன மயிரை கொடுக்குவீங்க? உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிப்பீங்க. ஸோ ஏர்போர்ட்டு கட்டுற அதில் ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்துருவியா? என்ன வேலை கொடுப்ப? எவ்வளோ சம்பளத்துக்கு கொடுத்துருப்ப? மாதம் 1.5 லட்ச ரூபா கொடுத்துருப்பியா? போகிறோம் வந்து இப்போ என்ன அங்கேருந்து லேண்ட்ஸ் வாங்க போகிறாங்க, யாரும் வந்து அடிச்சு புடுங்க போகிறது கிடையாது. அதற்கான இழப்பீடை கொடுத்துட்டு தான் வாங்குவாங்க. நம்ம கட்சிகள் என்ன பண்ணணும்னா அந்த இழப்பீடு நியாயமா மக்களுக்கு போதா இல்லையா, போய் சேர்ந்துச்சா, அவங்க கேட்கிற இழப்பீடா அரசாங்கம் கொடுக்குதா கொடுக்கலையா, இந்த மாதிரி ஒரு நல்ல மூளையோட நீங்க செய்யப்பட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு நல்லது. மக்களே பாராட்டுவாங்க. என்ன சொல்ற? நீ சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து விஜய் ஃபாலோ பண்ணாதான் மக்கள் வந்து அவரை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஏன் அப்போ உன் சிஎம் தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியது மக்கள்? ஏன் சிஎம் அந்த பரந்தூருக்கு போக சொல்ல, இல்லை உதயநிதியை போக சொல்ல? ஏண்டா ஜல்லிக்கட்டு போன உதயநிதி என்ன நிலவு தெரியுமா? மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்க பொதுமக்கள் வராததால் சாலையை பார்த்து கையசைத்து சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. இதுதான் உங்க நிலைமை, புரியுதா இல்லையா? இதுதான் உங்க நிலைமை. சரி, நீ எப்படி இருக்கியோ அப்படிதான். விஜய் அங்கே வந்து போகிறத மக்கள் வரவேற்கிறாங்க அப்படின்றது அந்த மக்களுக்கு தெரியும், விஜய்க்கு தெரியும். அவர் சட்ட போராட்டம் எடுக்க போகிறான்றது அவருக்கு தெரியும். நீ எத்தனை சோஷியல் மீடியாவில் உட்கார வச்சு இது வந்து பரந்தூர் நிமாலனே வரணும், வளர்ச்சி முக்கியன்றீங்களே. ஒரு விமான நிலையம் வந்துச்சுன்னா அந்த விமான நிலையத்தினால என்னெல்லாம் வளர்ச்சி இருக்குன்னு உங்களால் ஒரு டேட்டா கொடுக்க முடியுமாடா?
இந்த விமான நிலையம் இன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சு என்னைக்கு நீங்கள் முடிப்பீங்கன்ற டேட்டா கொடுக்க முடியுமாடா? ஒரு வெளிநாட்டில் அப்படி கிடையாது. ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் எத்தனை மாதத்தில் வரும், எத்தனை வருஷத்தில் வரும், அதோட வேலைவாய்ப்பு தன்மை என்ன, அதோட ரெவன்யூ என்ன, அதனால் இந்த கண்ட்ரியோட க்ரோத் என்னவாக இருக்கும் அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாவை வைக்கணும். உங்களால் வைக்க முடியுமாடா? புறம்போக்குங்களா? 1996 இந்த ப்ராஜெக்டை பற்றி பேசினாங்களா, 2024 உட்காந்து இன்னும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து கையகப்படுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல பச்சை பசேல்னு விளைஞ்ச விவசாய நிலம் தான் வந்து உங்களுக்கு வேணும். சரி, இப்போ நான் கேட்குறேன், ஒருவேளை நீங்கள் 1996 இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது பரந்தூர் வந்து ஒரு வறண்ட பூமியாக இருந்துச்சு, நாங்கள் அப்போ செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வரதுக்குள்ளே இந்த மக்கள் வந்து இங்கே குடியேறி விவசாயத்தை பெருக்கிட்டாங்க, அதனால வந்து எங்களால் வேறு இடத்த மாற்ற முடியலன்னு நீ சொன்னேன்னா கூட ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கும். நீ அதை வேணால் ப்ரூவ் பண்ணிவிடு. நீங்களாம் ஒரு அப்பனுங்க ஆத்தானா பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா 1996 முன்னாடி இல்லை 1996 இந்த திட்டம் கொண்டு வரும்போது பரந்தூர் நீர்நிலை இல்லாத ஒரு இடம், வயல்வழி இல்லாத இடம், அந்த இடத்துல பசுமை இல்லை அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், சரி நீங்கள் அன்றைக்கே போட்டிங்க, இதுக்கிடையில் மக்கள் வந்துட்டாங்க வாழ்ந்துட்டாங்க, இப்போ வந்து அரசாங்கத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம்னு சொல்கிறேன்டா. உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமாடா? ஒரு எக்காலஜியை உங்களால் டெவலப் பண்ண முடியாது, அழிக்க தான் முடியும். புரியுதா? அதெல்லாம் இயற்கையாக காலங்காலமாக இருக்கிறது. அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அவன் வந்து இத்தனைக்கும் அவன் அங்கே இருக்கிற அந்த ஓடை பாசனத்தில் தான் வந்து விவசாயமே பண்ணிகிட்டு இருக்கான். எவனை மாதிரியும் நிலத்தடி நீரில் பண்ணல. உங்களுக்கு அந்த இடத்துலையும் நிலத்தடி நீரில் பண்ண விடணும். அந்த ஓடை பாசனத்தை மூடிட்டு நிலத்தடி நீர் பண்ண விடணும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் பண்ணணும், கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணணும். அப்புறம் அந்த இடத்துல போரை போட்டு தண்ணி எடுத்து நீங்கள் அவனுக்காக விற்கணும். உங்களெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு தாண்டா சோத்துக்கு பதிலாக பீயை கொடுக்கணும் திங்க சொல்லி. அப்போ தாண்டா தெரியும் விவசாயத்தோட அருமை என்ன, அதோட முக்கியத்துவம் என்னென்னு. உங்களை மாதிரி பரதேசிகள் எல்லாத்தையும் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி பீயை வச்சு நல்லா நச்சுன்னு வாயில் அப்புனா அப்போ தெரியும்டா போடுற போக்குங்களா. இந்த மாதிரி ஈத்தரைங்கள்லாம் இன்னமும் நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் தமிழ்நாட்டில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இன்னமும் நான் சொல்கிற மாதிரி தமிழனுக்குள்ளே இந்த தமிழன்ற உணவே வரல, இன்னமும் பிரிஞ்சு தான் கிடக்கிறான். அந்த பிரிவினை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த திராவிட கும்பல். அதை புரிஞ்சுக்காமல் நம்ம திருப்பி அவங்க காலிலே போய் மண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் நேற்று சொன்னது தான், எவனுக்கெல்லாம் தமிழ் உணர்வு இல்லையோ அவெல்லாம் திராவிடம் கொண்டே போய் நக்குங்க. அப்படி தமிழ் உணர்வு இருந்துச்சு அப்படின்னா தளபதியோட சப்போர்ட் பண்ணி நில்லுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். See you on another video. Love you all. Take care. Bye.